ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டன் அழுத்திடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன கூடை பின்ன போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி 1.5 ரோலில் ஒரு கூடை பின்ன போகிறோம். கொஞ்சம் ஒயரில் மீந்து இருந்துச்சு. அந்த ஒயரை வச்சு ஒரு மல்டி கலரில் 1.5 ரோலில் ஒரு கூடை அழகாக நம்ம போட போகிறோம். அதுக்கு அளவு பார்க்கலாம். அளவு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை 2 ரோல் ஒயர் கூட எப்படி பின்னுறதுன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ ஒரு சிஸ்டர் பார்த்துட்டு அதில் ஒரு சந்தேகம் கேட்டிருக்காங்க. என்ன சந்தேகம்னா, சிஸ்டர் நம்ம ஒயர் கூட பின்னும் போது அடுத்த லைன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு அதில் ஒரு டவுட் இருந்திருக்கு. நான் போட்ட வீடியோ அவங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையான்னு தெரியல. இருந்தாலும் அவங்க டவுட்டு கேட்டிருக்காங்க. அதை நம்ம கிளியர் பண்ணணும். இப்போ அதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ நான் போடுறேன். அந்த சிஸ்டர் யார் என்னன்னு எனக்கு தெரியல, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆக மொத்தம் நம்ம வீடியோ பார்த்துட்டு டவுட்டு கேட்டதுக்கப்புறம் நம்ம அதை கிளியர் பண்ணாமல் இருக்கக்கூடாது. அதனால் அவங்களுக்காகவே ஒரு வீடியோ ரெடி பண்ணி போடணும்னு நினச்சி இன்றைக்கி அடுத்த லைன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் அளவு சொல்லிடுறேன். இதுக்கு அளவு பார்த்திங்கன்னா, நான் 5.25 அடி தான் எடுத்திருக்கேன். 5.25 அடியில் 21 நீளம் போட்டிருக்கேன். 21 பூ கட் பண்ணியிருக்கேன். இப்போ அது கலர் கலராக இருக்கிறதுனால கூடை பின்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பின்னதுக்கப்புறம் தான் கூடை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். இப்போ சைடில் நம்ம ஒரு ஒயர் விட்டுட்டு கட் பண்ணுவோம்ல, அது பார்த்திங்கன்னா 2.5 அடி நான் விட்டுருக்கேன். சைடில் 2.5 அடி விட்டுருக்கேன். உயரம் பார்த்திங்கன்னா 5.25 அடி ஸ்கேலால், ஒரு அடி ஸ்கேலால் அளந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம அடுத்த லைன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதோ அவங்க கேட்டாங்க. அதுதான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். இப்போ நம்ம நம்மக்கிட்ட கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா கலரையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். மொத்தம் 21 போட்டிருக்கோம். 21 பூ போட்டுட்டோம். போட்டு முடிச்சதுக்கப்புறம் அடுத்த செகண்ட் லைன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம சுற்று ஒயர் இருக்கும். அந்த சுற்று ஒயரை நம்ம மடக்கி, அதாவது எப்படி பார்த்திங்கன்னா 2 சைட்லையும் மடக்கி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம முன்னாடி 2.5 அடி விட்டுருக்கோம்ல, இப்போ இந்த ஸ்கேலால் அளந்திங்கன்னா 2.5 அடி வரும். இந்த ஒயர் விட்டுருக்கோம்ல, இந்த ஒயர் அளவு, இந்த ஒயர் அப்படியே மடக்கி வச்சு நம்ம சுற்று ஒயரையும் அதையும் சமமாக அளந்து அப்படியே கட் பண்ணி சுற்று ஒயரை எட்டை தனியாக எடுத்துடணும். நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி இப்போ விட்டுருக்க அதே 2.5 அடிக்கு நீங்கள் ஒயரை விடணும். சுற்று ஒயரை எடுத்து இதேமாரி 2.5 அடியை விட்டுட்டு திரும்ப அதிலேருந்து தான் இப்போ செகண்ட் லைன் ஜாயின் பண்ணணும். தெரியலனா கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. 1க்கு 2 3 தடவை வீடியோ பார்த்து நீங்கள் பொறுமையாக போடுங்க. சூப்பராக வரும். அதெல்லாம் எந்த குழப்பமும் இருக்காது. ஈஸியாக போட்டுடலாம். பாருங்கள், இப்போ நான் ஒரு லைன் போட்டேன். அடுத்த லைனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சைடில் விட்டுருக்க அந்த ஒயரை இப்போ நான் அளந்துக்கிறேன். கரெக்டாக அதே அளவு வச்சு இந்த ஒயரை ஃபுல்லாக நம்ம லைன் கரெக்டாக வருதான்னு பார்த்து ஃபுல்லாக அளந்து அதை இப்போ நம்ம செகண்ட் லைன் போடணும். ஃபஸ்ட் லைன் போட்டோம். இப்போ செகண்ட் லைன் அப்படியே அந்த லைனில் தான் போடணும். இதே மாதிரியே நீங்கள் லைன்லாம் போடணும். இப்போ செகண்ட் லைன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் திரும்ப அந்த ஒயரை விட்டு கட் பண்ணிவிட்டு திரும்ப இப்படி திருப்பிக்கணும். இந்த சைடு இந்த நீட்டாக இருக்கிற அந்த கூடையை இப்படி திருப்பிக்கணும். திருப்பி அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணணும். அதேமாதிரி திருப்பி 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 நம்ம மொத்தம் 9 அடி இப்போ போட போகிறோம். அகலம் 9 அடி போட போகிறோம். அந்த அகலம் 9 அடி போடுறதுக்கு நம்ம ஒரு லைன் நம்ம பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த கூடையை அப்படியே திருப்பிக்கணும். திருப்பி ஃபஸ்ட்லேருந்து அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுபோல் தான் நம்ம இந்த லைன் பின்னுறது ஸ்டார்ட் பண்ணி பின்னணும். இது போல நீங்களும் பின்னுங்க, கரெக்டாக வரும். தெரியலனா வீடியோ நல்லா பார்த்துக்குங்க. 1க்கு 2 தடவை பாருங்கள். பார்த்தா உங்களுக்கு புரியும். அப்படி இதில் மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தரேன். ஏற்கனவே நீங்கள் 2 ரோல் கூட எப்படி போகிறது அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். அதுதான் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அதில் இதுவரையும் யாரும் அந்தளவுக்குலாம் என்கிட்ட சந்தேகம் கேட்கல. ஆனால் இந்த சிஸ்டர் மட்டும்தான் அவங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அடுத்த லைன் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு கேட்டாங்க. அது இந்த லைன் தான் நான் நினைக்கிறேன். இப்படி ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஆரம்பிக்கிற ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு செகண்ட் லைன் ஆரம்பிக்கிறத பற்றி தான் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
அப்படி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு நான் சொன்னது கரெக்டுனா பரவாயில்ல, இல்லைனா நீங்கள் எதை பற்றி சந்தேகம் கேட்டிருக்கீங்கன்றத தெளிவாக அடுத்த லைனுனாக்கா நம்ம வந்து ஃபுல்லாக அடி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறது அடுத்த லைன் சொல்லி கேட்குறீங்களா, இல்லை ஃபஸ்ட்டு ஒரு ரோ போட்டுட்டு அடுத்த ரோ எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி நீங்கள் சந்தேகம் கேட்டிருங்களே எனக்கு தெரியல. இருந்தாலும் இது வந்து எல்லாருக்குமே உள்ள ஒரு சந்தேகம் தான். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு அடுத்தது எப்படி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். இது ஒன்றா பிரச்சனைனா நீங்கள் வந்து அந்த அளவு கரெக்டாக அந்த ஒயரு சைடில் இருக்கிற ஒயர் வந்து அளவு வந்து கரெக்டாக நீங்கள் அளந்து பார்த்து நீங்கள் விடணும். அப்போ தான் கூட பின்னும் போது இந்த சைடு அந்த சைடு நமக்கு ஒயர் வந்து ஃபுல்லாக கரெக்டாக வரும். இல்லைனா ஒன்று பெருசாக இருக்கும் ஒன்று சின்னதாக இருக்கும், அந்த மாதிரி வந்துடும். கூட லாஸ்ட்டாக சொருகிறதுக்கு நமக்கு ஒயர் பத்தாமல் இருக்கும். இப்போ பாருங்கள் செகண்ட் லைனு இப்படி தான் போடணும். நான் வந்து இந்த மாதிரி தான் போட்டேன். இதேமாரி நீங்களும் போடுங்க, கரெக்டாக உங்களுக்கு வரும். இந்த கூடை வந்து ஃபுல்லாக அடி போட்டுட்டு அதை பின்னி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இந்த அடி ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கூடை வந்து பெருசாக எழும்பி வர்றதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு அந்த லைன் பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த டவுட்டை மட்டும் நான் கிளியர் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து இது ஃபுல்லாக நம்ம அடி போட்டுட்டோன்னா அடுத்த லைன் சொல்கிறது கூட வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கூட அதை மேலே வந்து எழும்பி வர்றதுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அது வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க சில பேர் அப்படியே கூட பின்னிடுவாங்க. நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு கூட நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம கேட்குறவங்களுக்கு நம்ம டவுட்டை கிளியர் பண்ணலாம். இப்போ வந்து புதுசாக வந்து கூட பின்ன கற்றுக்குறவங்க கரெக்டாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து தெளிவாக புரியும். இதை வச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு கூட வந்து முழுசாக நீங்கள் போட்டுடலாம், எந்த சந்தேகமும் தேவையில்லை. நம்ம இது மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். 1.5 ரோலில் போட்டிருக்கோம், ஒரு ரோலில் போட்டிருக்கோம், பெரிய கூட 3 ரோல் கூடையும் போட்டிருக்கோம், 2 ரோல் கூடையும் போட்டிருக்கோம். அதாவது புதுசாக வந்து பின்ன கற்றுக்குறவங்க எப்படி கூட பின்னணும், நம்ம கூட பின்ன தெரியலையே, பின்னா தப்பாக பின்னிடுமோ, ஒயர் ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடுமா, 2 வேலையாக அப்புறம் பிரிக்கிற மாதிரி ஆகிடுமா அப்படிலாம் சொல்லி நீங்கள் வந்து பயப்பட தேவையில்ல. நான் போட்டிருக்க வந்து இந்த மாதிரி வீடியோ வந்து நீங்கள் பார்த்து ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் ஒயர் அளவெடுத்து கட் பண்ணி நீங்கள் போட ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு கூடை வந்து சூப்பராக பின்ன தெரியும். நீங்கள் இது மட்டும் இல்லைங்க, இன்னும் மேலும் மேலும் நிறையா வந்து நீங்கள் தானாக வந்து பின்ன கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு கூட போடும் போது தான் ஒரு தயக்கம் இருக்கும். போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்காக நிறைய விஷயங்கள் வந்து அதில் தோணும். நீங்கள் வந்து அதில் புதுசாக வந்து அதுக்கப்புறம் பின்ன ஆரம்பிக்கலாம். இப்போ இது வந்து 1.5 ரோல் தான் இது. நான் வேஸ்ட்டு ஒயர்லாம் கொஞ்சம் இருந்தது, ஏற்கனவே நிறையா கூட பின்னிட்டு அதில் கொஞ்சம் பிட்டாக இருந்தது. அது வீடு ஃபுல்லாக ஒரே இடத்த அடைச்சிட்டு வந்துச்சு. அதை சுற்றி நம்ம வைக்காமல் அப்படியே போட்டு வச்சுட்டோம். சரி இப்போ எடுத்து ஒரு கூட ரெடி பண்ணுறதுக்கு அடி போட்டுடலாம். ஃபஸ்ட்டு அடி போட்டுட்டு அந்த ஒயர் ஃபுல்லாக காலி ஆகிடும், சுற்றி வைக்க தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு நான் இருந்த அந்த பிட்டு ஒயர்லாம் எடுத்து கரெக்டாக அளவு 5.25 அளவு எடுத்து ஃபுல்லாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்ததும் பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக ஒயர் இப்போ காலி ஆகிடுச்சு. நம்மக்கிட்ட அந்த சுற்று ஒயர் வெள்ளை கலர் மட்டும்தான் இருக்குது. இப்போ இதை வச்சு நம்ம ஃபுல்லாக அடி போட்டுட்டு அதுக்கப்புறமா வேறு ஏதாவது ஒரு ஒயரை வச்சு நம்ம கலரை வச்சு நம்ம வந்து மேலே வந்து சுற்றி வந்து கூடையை வந்து அப்படியே முடிச்சிக்கலாம். இந்த மாதிரி கலரில் வந்து நான் ஆல்ரெடி ஏற்கனவே நிறையா கூட போட்டிருக்கேன். கலர் வந்து இந்த மாதிரி கலரில் பின்னாக்கா கூட சூப்பராக தான் இருக்கும். இந்த மாதிரி கூடையை தான் பார்த்தோன்னே டக்குன்னு வாங்கிடுவாங்க. நம்ம வீடியோ பார்த்து எத்தனை பேர் புதுசாக வந்து இந்த மாதிரி கூட பின்ன கற்றுக்கிட்டீங்க, நான் சொல்லி கொடுக்குறது தெளிவாக புரியுதா இல்லையா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.